திறப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, திறப்பிலே 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். அமெரிக்காவில் அதிபர் ட்ரம்ப் அவர்கள் பதவியேற்ற பிறகு அங்குள்ள குடியேற்ற விதிகள் கடுமையாக்கப்பட்டிருக்கிறதாக கூறப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் நமக்கு தெரிந்த அளவிலே தொடர்ந்து இந்தியர்கள் அங்கிருந்து வெளியேற்றப்பட்ட வண்ணம் இருக்கிற செய்திகளை நாம் கேள்விப்பட்டு வருகிறோம். பல்வேறு காரணங்களுக்காக தங்களுடைய வேலை, படிப்பு, இன்னும் பலவிதமான பணிகளில் ஈடுபட்டிருந்த பலரும் அங்கிருந்து இங்கே வெளியேற்றப்பட்டு கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் தற்போது அமெரிக்க எல்லையில் ஒவ்வொரு 20 நிமிடத்திற்கும் ஒரு இந்தியர் சட்டவிரோதமாக குடியேறினதின் நிமித்தமாக பிடிபட்டிருக்கிறார் என்று ஒரு அறிக்கை ஒன்று தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக அமெரிக்க எல்லை பாதுகாப்பு துறையும் அதே போல அமெரிக்க சுங்கத்துறையும் அது கொடுத்த அறிக்கையின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது 2025ஆம் ஆண்டிலே மட்டும் 23,830 பேர் இவ்வாறு சட்டவிரோதமாக உள்ளே நுழைய முயன்று கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இப்படிப்பட்ட தொடர் கைது நடவடிக்கைகள் மத்தியிலும் ஒவ்வொரு 20 நிமிடத்திற்கும் ஒருவர், அதுவும் இந்தியர், சட்டவிரோதமாக அமெரிக்காவுக்குள் நுழைய முயன்று பிடிபட்டிருக்கிறார். இந்த செய்தி ஆதாரபூர்வமாக தெரிவித்திருக்கிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அங்கே தற்போது கண்காணிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டு அது மட்டுமல்லாமல் குடியேற்ற விதிகளும் கடுமையாக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் தற்போது வரையிலும் மற்ற நாட்டவர்களோடு கூட ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இந்தியர்கள்தான் அதிக அளவிலே சட்டவிரோதமாக அமெரிக்காவுக்குள் நுழைய முயல்கிறார்கள் என்று கூறப்படுகிறது. இதற்கு காரணமாக வேலை வாய்ப்பின்மையும் அது மட்டுமல்லாமல் பல்வேறு பணிகளில் ஈடுபடுவதற்காகவும் அங்கே அவர்கள் கடந்து செல்வதாகவும் அதிக சம்பளத்தை பெறுவதற்காகவும் கடந்து செல்வதாகவும் காரணத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆகவே இப்படிப்பட்ட சட்டவிரோத குடியேற்றம் நிறுத்தப்பட இந்தியாவிலிருந்து மற்ற தேசங்களுக்கு கடந்து செல்லுகிறவர்கள் சரியானபடி அத்தனை காரியங்களையும் செய்து அங்கே நுழைவதற்கு தேவையான எல்லா டாக்குமெண்டேஷன்லையும் அவங்க உண்மையாக இருக்க, சரியாக இருக்க, எந்த ஒரு ஏஜென்ட்டுகளையும் நம்பி அல்லது பணங்களை செலவழித்து பணம் சம்பாதிக்க வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்திற்காக எப்படியாவது அமெரிக்கா சென்றுவிட வேண்டும் என்கிற தவறான நோக்கத்தோடு உள்ளே நுழைகிற அப்படிப்பட்டவர்கள் மாற்றப்பட, அவருடைய மனநிலை மாற நாம் ஜெபிக்க வேண்டும். இவ்விதமாக தங்களுடைய பணங்களை எல்லாம் செலவழித்து அங்கே குடியேற முடியாமல் எல்லாவற்றையும் இழந்து வந்தவர்கள் அநேகராய் இருக்கிறார்கள். ஆகவே இது வரும் நாட்களிலே தடுக்கப்பட வேண்டும். இதை குறித்த செய்தியை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். கடந்த 2025 மொத்தம் 23,830 இந்தியர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளனர். அதாவது ஒவ்வொரு 20 நிமிடங்களுக்கும் ஒரு முறை சட்டவிரோதமாக நுழைய முயன்ற ஒரு இந்தியர் பிடிபட்டுள்ளார். இது 2024ஆம் ஆண்டில் கைது செய்யப்பட்ட 85,119 பேர் என்ற எண்ணிக்கையை விட மிக குறைவு. இருந்த போதிலும் சட்டவிரோதமாக அமெரிக்காவில் குடியேறுபவர்களின் முக்கிய நாடுகளில் இந்தியா இன்றும் திகழ்கிறது. பிடிப்பட்டவர்களில் பெரும்பாலானோர் வேலை மற்றும் நல்ல சம்பளத்திற்காக அமெரிக்கா சென்றவர்கள் என்பதும் தெரிய வந்துள்ளது. கடந்த ஆண்டில் சட்டவிரோதமாக அமெரிக்காவில் நுழைவோர் எண்ணிக்கை மிகப்பெரிய அளவில் குறைந்துள்ளது என்பதில் மாற்று கருத்தே இல்லை. எல்லையில் தீவிர கண்காணிப்பு, ட்ரம்ப் அரசின் கொள்கை மாற்றங்கள் மற்றும் குடியேற்றம் துறையின் சோதனை ஆகியவை இந்த வீழ்ச்சிக்கு காரணம் என்று அமெரிக்க எல்லை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். எல்லை ரோந்துகள் விரிவுபடுத்தப்பட்டுள்ளதாலும் அபராதங்களும் கடுமையாக்கப்பட்டுள்ளதாலும் ஊடுருவல் முயற்சிகளை குறைத்துள்ளன. இருப்பினும் எல்லை தாண்டல் முயற்சிகள் முழுமையாக நிற்கவில்லை. குஜராத்தில் இருந்து வரும் சட்டவிரோத குடியேற்றத்தை கண்காணிக்கும் இந்திய முகமைகளும் இதே கருத்தை தான் பகிர்ந்து கொள்கின்றனர். கடுமையான அமெரிக்க விதிகளால் ஊடுருவல் முயற்சிகள் குறைந்திருந்தாலும் அமெரிக்காவில் குடியேற வேண்டும் என்ற ஆசை குறிப்பாக குஜராத்திகளினிடையே தொடர்ந்து இருப்பதால் இதுபோல சட்டவிரோதமாக நுழையும் முயற்சிகளும் தொடர்கிறது. ஆகவே என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட காரியங்களில் இருந்து இந்தியர்கள் விடுவிக்கப்பட
தொடர்ந்து வெளிநாட்டு மோகம் என்கிற ஒரு போர்வையிலே நடைபெறுகிற இப்படிப்பட்ட குற்றங்கள் தடுக்கப்பட, தேசத்து ஜனங்கள் பாதுகாக்கப்பட ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நாளின் காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, எங்களுடைய தேசத்திலிருந்து வெளிநாடுகளுக்கு செல்ல வேண்டும் என்று முயற்சி செய்பவருடைய எண்ணிக்கை தொடர்ந்து ஒரு பக்கம் அதிகரித்து வருகிறது. இன்னொரு பக்கம் வெளிநாடுகளிலிருந்து எங்களுடைய நாட்டை நோக்கி துரத்தப்பட்டு அல்லது அங்கிருந்து வேலை இழந்து பல்வேறு காரணங்களுக்காக அங்கிருந்து வெளியேறுபவர்களுடைய எண்ணிக்கையும் அதிகரித்திருக்கிறதை எண்ணி பாரத்தோடு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தவறான நோக்கத்தோடு கூட பல்வேறு வெளிநாடுகளுக்கு சென்று பணம் சம்பாதிக்கலாம் என்று முயன்ற பலர் அந்த தேசத்திலிருந்து வெளியேறுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அப்பா, எந்த விதத்திலும் பல்வேறு ஏஜென்ட்டுகளை நம்பி தங்களுடைய பணங்கள், சொத்துக்களை அல்லது நகைகளை விற்று கொடுத்து அது நிமித்தமாக தங்களுடைய வாழ்க்கை இழக்கிற அப்படி ஒரு சூழ்நிலை இனி யாருக்கும் நடைபெறாதபடி, அதே போல அமெரிக்க எல்லையிலே இந்தியர்கள் 20 நிமிடத்துக்கு ஒருவர் பிடிபடுகிறார்கள், சட்டவிரோதமாக உள்ளே நுழைவதற்கு முயன்ற பொழுது என்று கூறப்படுகிறது. எண்ணி பாரத்தோடு ஜெபிக்கிறோம். இப்படிப்பட்ட அவல நிலை எங்கள் தேசத்திற்கு வேண்டாம் அப்பா. இந்தியாவிலிருந்து பிற நாடுகளுக்கு செல்கிறவர்கள், முக்கியமாக அமெரிக்காவுக்கு கடந்து செல்கிறவர்கள் போதிய ஆண்டவரை தங்களுக்குண்டான ஆண்டவரை எல்லா விதிமுறைகளையும் இந்தியாவிலிருந்து அவர்கள் ஆண்டவரை அமெரிக்காவுக்கு நுழைவதற்கு தேவையான விசா, ஆண்டவர் அவர்களுக்கு தேவையான அத்தனை நுழைவு காரியங்களிலும் உண்மையாய் இருக்க, ஆண்டவரே தகப்பனை, டாக்குமெண்டேஷன் சைடில் எந்த ஒரு குளறுபடியும் இல்லாதபடிக்கு எல்லாம் உண்மையாக நிறைவேற்றப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து எங்களோட ஜெபத்தில் இணைந்திருக்கிற எல்லா சகோதரர்களையும் ஆசீர்வதிங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. ஆண்டவரே, யாரும் இந்த மாதிரி வெளிநாடுகளுக்கு கடந்து சென்று தங்களுடைய ஆண்டவரே பணத்தை இழந்து ஆண்டவரே தங்களுடைய எதிர்காலத்தையே பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலையிலே அப்படி ஏற்படுகிற ஒரு நிலை இனி இராதபடி, ஆண்டவர் இந்த குடியேற்ற முறைகளில் காணப்படுகிற ஆண்டவரை விதிமுறைகளுக்கு உட்பட்டு ஒவ்வொருவரும் ஆண்டவரை கடந்து செல்ல நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.